வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு ஆளுமையை இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது மூத்த ஊடகவியலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை. 2019 மக்களவை தேர்தல், இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பொறுத்தவரை தனித்து நிற்கின்றவர்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜுக்காகத்தான் தனித்து நிற்கிறார்களே தவிர ஜெயிக்க வேண்டும் என்ற இதுக்காக அல்ல. ரெட்டலைக்கு ஓட்டளிக்கிற ஒரு நபர் எப்பவுமே உதயசூரியனுக்கு ஓட்டளிக்க வாய்ப்பே கிடையாது. பன்னீர்செல்வத்தினுடைய மகன், அது பெரும் வேடிக்கை. ஏனென்றால் ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறார் என்றால் இதை விட பெரிய அவலம் அதிமுகவை பொறுத்தவரை வேறு இருக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். நரேந்திர மோடியை பற்றி ஒரு சினிமா வெளிவரப் போகிறது, இன்னொரு பயோபிக் வேற வெளிவரப் போகிறது சீரியலாக. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா தேர்தல் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரு ஃபுல் டைம் 24/365/7 ப்ராஜெக்டாகத்தான் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். 2019 மக்களவை தேர்தல் தமிழகத்தை பொறுத்தளவு 2 முக்கியமான ஒரு பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் பல்வேறு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பெரிய ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக கூறலாம். ஏனென்றால் இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் என்றால் நிச்சயமாக கணிசமான இடங்களில் ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். இது அந்த இடைத்தேர்தல் வருகின்ற 18 தொகுதிகளில் அட்லீஸ்ட் ஒரு 8 தொகுதி ஜெயிக்கலைன்னா ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி. அதுதான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். இல்லை என்றால் ஆட்சி மாறிவிட்டால் அப்புறம் அதிமுகவே இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிடும். திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் தான் 2011 இருந்து ஆரம்பித்து தேர்தலை கண்காணித்து வருகிறார்கள். அப்போ 2011 நடந்த தோல்வி அது ஒரு தோல்வியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் 2006லிருந்து 2011 வரை திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் 1989லிருந்து மாறி வருகின்ற ஆட்சிகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு இயற்கையாகவே அது மாறிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். 2011 அப்படி விட்டால் கூட 2014 வந்தால் அந்த படுதோல்வி இருக்குது. 39 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத, லோக்சபாவுக்கு ஜெயிக்க முடியாத அந்த அவலம் இருக்கிறது. அதை நிச்சயமாக ஒரு பெரும் செட்பேக்காகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி 2016 நடந்த தேர்தலும் மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார்கள். எம்ஜிஆர் சந்திச்ச அதே சாதனையை ஜெயலலிதா செய்கிறார்கள். இது 3 தேர்தலுக்கு பிறகுதான் திமுக மறுபடியும் ஒரு தேர்தல் களம் காண இருக்கிறது. இந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பல பரீட்சையோ இல்லை என்றால் அவருடைய ஸ்ட்ரென்த்தினுடைய ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் திமுகவுக்கும் ஒரு பெரும் பல பரீட்சையாக இருக்கிறது. இது 2 பேரை பொறுத்தவரை. அடுத்ததாக டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் அதிமுகவிலிருந்து விலகி வெளியே அமமுக ஆரம்பித்துள்ளார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவர் கணிசமான வாக்குகளை பெறாவிட்டால் அவர் ஒரு ஆல்சோரானாக, ஒரு வைகோவாக, இல்லை என்றால் ஒரு விஜயகாந்தாக, இல்லை என்றால் ஒரு ராமதாஸாக மாறிவிடுவார். அந்த ஒரு அபாயம் இருக்கிறது. இன்றைய வரை அவர் கூறியிருக்கிறது, நான் தான் உண்மையான அதிமுக, நான் இன்றைய என்றால் நாளைக்கு நான் இந்த கட்சியை கைப்பற்றுவேன், அம்மா தான் எங்களுடைய வழிகாட்டி என்று அந்த ஒரே ஒரு கருத்தில் ரொம்ப திருடமாக நின்றுள்ளார். அவருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-12% வாக்குகள் வரவில்லை என்றால் நிச்சயமாக அவருக்கும் ஒரு பெரிய செட்பேக்காக அரசியல் ஒரு ஃபியூச்சரே இல்லாத ஒரு நிலையில் ஆய்விடும் என்று நான் கருதுகிறேன். கமலை பொறுத்தவரை அவர் அரசியலில் நிற்க போறாரா, இல்லை என்றால் அரசியலில் அவர் ஒரு ஃபுட் நோட்டாக மாறிவிடுகிறாரா என்று தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாறிவிடும். ஏனென்றால் அவர் தனித்து நிற்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை தனித்து நிற்கின்றவர்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜுக்காகத்தான் தனித்து நிற்கிறார்களே தவிர ஜெயிக்க வேண்டும் என்ற இதுக்காக இல்லை. அப்படி பார்க்கும்போது கமலும் அட்லீஸ்ட் ஒரு 6% இல்லைன்னா 5% ஓட்டுகள் அவருக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக அவர் ஒரு ஃபுட் நோட்டாக, இல்லை என்றால் ஒரு சிறு கட்சியாக, இல்லை என்றால் அரசியலுக்கே ஒரு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக விடக்கூடிய அந்த ஒரு அபாயமும் இருக்கிறது. இப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எந்த தேர்தல்லையுமே இந்த அளவுக்கு ஒரு அனைத்து கட்சிக்குமே முக்கியமானதோ அல்லது அனைவருமே தங்களை நிரூபிக்க வேண்டிய சூழல்லையோ இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஆளுங்கட்சிக்கே இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. 18 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலும் கூடவே நடக்குது. 3 தொகுதிகளில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் திமுக போட்ட வழக்கின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க 8 தொகுதியிலையாவது வெற்றி பெற்றால்தான் இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும். 18 நடக்கும்போதே குறிப்பிட்டிருந்தாங்க பெரிய பிரச்சனை இல்லை, அதனால தான் இந்த 3 நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதில் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்குது? இப்போ அந்த 18 சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு மினிமம் இருந்தால் இவங்க ஆட்சியை தக்க வைக்க முடியும்? இன்றைய இருக்க சூழ்நிலையில் 234 தான் டோட்டல் நம்பர். அதுக்கு ஹாஃப்வே மார்க்னு பார்க்கும்போது 117. அதை விட ஒரு நம்பர் அதிகமாக வேணும். ஏனென்றால்
இன்று இல்லை என்றால் நாளை இந்த 234 தொகுதிக்கும் இப்போ 18 தொகுதி தேர்தலுக்கு செல்கின்றது. அதை தாண்டி இன்னொரு 3 தொகுதி கூட இருக்கின்றது. இது வந்து தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு சாக்காகத்தான் கூறி இந்த 3 வந்து ஒத்தி வச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தொகுதியை திருப்பரங்குன்றம் எடுத்துக்கங்களேன், அதில் வந்து ஏகே போஸ் என்ற முன்னாள் அமைச்சர் வந்து மறைந்து விட்டார். அப்போ அவருக்கு எதிராக ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் தான் இருந்தது. அந்த தேர்தல் முறைகேடு காரணமாக ஒரு பெட்டிஷன் வந்து திமுகவினர் போட்டிருந்தார்கள். அவர் மரணத்துக்கு பிறகு அந்த பெட்டிஷன் வந்து இன்ஃப்ராக்டர்ஸ் ஆயிடுது. இதே தான் ஜெயலலிதா வழக்கிலையும் அதே தான் ஆயிருக்கு. ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு அவருடைய சென்டென்ஸ் ஆனாலும் சரி, அவர்கள் மீதான அந்த தண்டனையானாலும் சரி, அது இன்ஃப்ராக்டர்ஸ் ஆயிடுது. அப்போ அதை வந்து தவிர்த்திருக்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு. அட்லீஸ்ட் அந்த ஒரு தொகுதிக்கு நிச்சயமாக நடத்தியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அப்போ எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் இப்போ அந்த 118 அந்த என்ற நம்பர் எட்டாவிட்டால் ஒரு பெரும் பிரச்சனை. இன்றைய கால அளவில் வந்து 114 தான் ஆன் பேப்பர். 114 பேர் வந்து அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட, அரசாங்கத்துக்கு இருந்தாலும் கூட, அதில் 3 பேர் வந்து ஏற்கனவே வந்து அமமுகவுடன் இல்லைன்னா டிடிவி தினகரனுடைய அனுபவிகளாக இருக்கிறார்கள். அப்போ இன் எஃபெக்ட் 111 தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கைவசம். அதனால தான் நான் சொன்னேன் 8 நம்பர் வரல என்றால் நிச்சயமாக ஒரு பெரும் பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஆள் ஸ்பீக்கராக வேற ஆக வேண்டும். அப்போது அட்லீஸ்ட் ஒரு 8 பேர் ஜெயிக்கவில்லை என்றால் இன்று இல்லை என்றால் நாளைக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அதிமுகவை பொறுத்தவரை. இப்போ இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலப்பரட்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது தொடர் தோல்விகளுக்கு அப்புறம், கலைஞர் மறைவுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவங்களுடைய பலமாக அவங்க நினைக்கிறது அதிமுக அரசாங்கத்தின் மீதும் பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் மீதும் மக்கள் ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க. அதனால அது நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு திமுக நம்புது. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அம்மாவை நம்பி, ஜெயலலிதாவை நம்பி ஓட்டளித்த மக்கள் இருக்கிறார்கள். அது அதிமுகவை அப்பாற்பட்டு, இல்லை என்றால் எந்த ஒரு கட்சிக்கும் அப்பாற்பட்டு அம்மா வந்தால் நல்லா செய்வாங்கப்பா அப்படின்னு பிளைண்டாக நம்பி வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள். அது பல ரீதியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு பேசிஸும் இருக்குது. அது வந்து ஒரு ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸை விளைவிக்கிறதானாலும் சரி, அந்த மாதிரி செக்யூரிட்டி அதிகரிக்கிறதானாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அவருடைய ஸ்டாண்ட் வந்து என்றைக்குமே 1991 ஃபஸ்ட்டு முறை ஆட்சிக்கு வருகிறார்கள். அதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட அவங்க வந்து ஷி இஸ் நாட் வேவர்ட் இந்த பக்கமோ அந்த பக்கமோ. அப்படி பார்க்கும்போது அதை நம்பி வாக்களித்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? அது நிச்சயமாக ரெட்டலைக்காக இருக்காது. இதெல்லாம் வந்து படித்த மக்கள், பாமர மக்கள் கிடையாது. அப்போ அந்த மக்கள் யாருக்கு ஓட்டளிக்க போகிறார்கள்? இந்த நம்பர்ஸ் எவ்வளவு? இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனக்கு குறிப்பாக நம்பர்ஸ் எவ்வளவு என்று தெரியவில்லை. ஆனால் இது இருந்தாலும் பலரும் கூறுவது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-12% நபர்கள் வந்து அம்மாவை நம்பி, இல்லை என்றால் எம்ஜிஆரை நம்பி ஓட்டளித்தவர்கள், அவர்களை நம்பி அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பி ஓட்டளித்து இருக்கிறார்கள். இவர்கள் வந்து ஒன்னோ வேற ஏதாச்சும் கட்சிக்கு ஓட்டளிப்பார்கள். அது யாராக இருக்கும்? நிச்சயமாக திமுகவாக இருக்காது. ரெட்டலைக்கு ஓட்டளிக்கிற ஒரு நபர் எப்பவுமே வந்து உதயசூரியனுக்கு ஓட்டளிக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு நபர் வந்து ஒன்னோ டிடிவி தினகரனிடம் போறார்களா, இல்ல மையத்திடம் போறார்களா, இல்ல சீமானிடம் போறார்களா? இதுதான் ஒரு கேள்வியாக எனக்கு தெரியுது இந்த தேர்தலை பொறுத்தவரை. இருந்தாலும் இந்த 10 இல்லைன்னா 12% தோராயமாக நம்ம பேசுகிற இந்த நம்பர்ஸ் வந்து அது அதிமுகவிடம் இருக்காது. இதுதான் அதிமுகவினுடைய பெரும் பலவீனம் என்று நான் கருதுகிறேன். இதுதான் திமுகவினுடைய வலிமையும். ஏனென்றால் இந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகாதவரை, திமுகவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அதிமுகவுக்கு போகாதவரை திமுக அனைத்து தொகுதிகளும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நான் காண்கிறேன். நீங்க குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் வந்து, அதாவது பிளைண்டா ஜெயலலிதாவிற்கு அப்படின்னு வாக்களிக்கிறது, அவங்களுடைய அந்த ஆளுமைக்காக அப்படின்னு வாக்களிக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சிக்கான அந்த ஒரு கம்பீரத்தினோட சில விஷயங்கள் அவங்க தொடர்ந்து முன்னெடுத்த விஷயங்கள் அப்படின்னு. இப்போ திமுக தன்னுடைய நிலைப்பாடா அல்லது பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய யுக்தியை கூட அதை சார்ந்து இருக்கு. அவங்க வந்து ஜெயலலிதா பேரை உச்சரிக்கலைனாலும் இதெல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் இதை விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு மக்களிடம் செல்லுபடியாகும்? நீட் பத்தியோ அல்லது நம்மளுடைய ஒரு தண்ணீர் பிரச்சனை பத்தியோ மத்திய அரசு நமக்கு சில சலுகைகளை வழங்கலைங்கிறது மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு இதெல்லாம் சேருமா? இல்லை, அது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது மக்களுக்கு புரியும் பாஷையில் பேசுனீங்கன்னா நிச்சயமாக சேரும். ஒரு நீட்டினால் தான் ஒரு அனிதாவினுடைய மரணம் நடக்கிறது. அப்போ நிச்சயமாக பெரம்பலூரில் வந்து இன்றைக்கி திமுகவினுடைய அந்த அறிக்கையில் அந்த நீட் இருக்காது, தமிழகத்தில் திமுக ஜெயித்து விட்டால், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்து விட்டால் நீட் இருக்காது என்ற அந்த வாக்குறுதி வந்து நிச்சயமாக பெரம்பலூரில் டெஃபினட்டாக ஒர்க் செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு திமுக கையாளுகிறதோ அதன் வெளிப்பாடாக இருக்கும். அதாவது இப்போ கதிராமங்கலத்தில் எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு
மெமராண்டம் கொடுக்குறாங்க மோடியிடம் ஜூன் 2016. அதில் ஒரு 29 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து இருக்குது நீட்டு, ஜிஎஸ்டி, கதிராமங்கலம் எல்லாம் அதுலேயே இருக்குது. கதிராமங்கலம் ப்ராஜெக்ட் கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசியினுடைய பைப்லைன் கொச்சியிலிருந்து பெங்களூர் போகின்ற பைப்லைன் வந்து தமிழகம் வழியாக போகக்கூடாது, அது விவசாயத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் பேசுனீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். கதிராமங்கலத்திலும் அந்த சுற்றியுள்ள இடங்களிலும் தஞ்சாவூர் டெல்டாவிலேயே வந்து இதை பற்றி நீங்கள் வந்து கதிராமங்கலத்துக்கு வேணாலும் சரி அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டையும் வந்து, அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற இல்லை என்றால் அந்த விளைநிலங்களுக்கு பிரச்சனை வருகின்ற எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற ஆணித்தனமாக அடித்து சொன்னால் நிச்சயமாக அது மக்களிடம் சென்று சேரும். இதே தான் ஜெயலலிதாவும் விரும்பினார்கள், அதே தான் திமுகவும் வாக்குறுதிகளாக அளித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தில். நீங்கள் 40 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறீங்க. நாங்கள் வெற்றி கூட்டணி அப்படின்னு பிஜேபி, அதிமுக சொல்கிறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இப்பயும் அந்த 3 தொகுதிகளில் தேர்தலை நிறுத்தி வச்சதாகட்டும், சில விஷயங்கள் அவங்க மத்திய அரசுக்கு சாதகமாக செயல்படுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் அனைத்து காலங்களிலும் அரசாங்கத்தை சார்ந்து தான் நடவடிக்கை எடுக்குது என்று நமக்கு அந்த ஐயம் இருந்து கொண்டே தான் இருக்கும், அந்த டவுட் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பாருங்களேன், அந்த சுனில் அரோரா என்ற நபரினுடைய அந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வு பார்த்தாலும் சரி, தினகரன் கேஸை எடுத்துக்கொள்வோமே. தினகரன் வந்து ரெட்டைலை சின்னத்துக்காக, அதாவது ஏறத்தாழ ஒரு 2 வருஷ காலம் முன்பு எப்போ ரெட்டைலை சின்னம் ஃப்ரீஸ் ஆச்சோ அந்த டைமில் வந்து தேர்தல் ஆணையத்தில் யாருக்கிட்டையோ வந்து லஞ்சம் கொடுத்து அந்த சின்னத்தை வந்து கைப்பற்றப்பட்டார் என்ற ஒரு கேஸ் வருகிறது. டெல்லி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் செய்கிறது. 38 நாள் வந்து அவர் சிறையில் இருக்கிறார். வருஷம் 2 ஆகிறது. இன்னைக்கும் வந்து யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார், யார் அந்த நபர், தேர்தல் ஆணையத்தில் யார் அந்த நபர் என்று இதுவரை எஃப்ஐஆர்லும் கிடையாது, ஒரு சார்ஜ் ஷீட்லையும் கிடையாது. ஆனால் இந்த மனுஷனை வந்து 38 நாள் வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி தினகரனுடைய ஒவ்வொரு கேஸு ஃபஸ்ட்டு துப்பி சின்னம் ஒதுக்குறார்கள், அதன் பிறகு அந்த தேர்தல் வந்து ரத்தாகி விடுகிறது, அதன் பிறகு வேணுமென்றே மாற்றி இன்னொரு சின்னத்தை ஒதுக்குறார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. அடுத்ததாக குக்கர் சின்னம் வருகிறது. இன்றைக்கு குக்கர் சின்னத்துக்காக தினகரன் அங்கே போய் நிற்கும் போது குக்கர் சின்னத்துக்காக அவர் சுப்ரீம் கோர்ட் வரை போக வேண்டிய அவலம் நேருகிறது. இன்னமும் குக்கர் சின்னம் கிடைக்குமா இல்லையா என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த ஒரு நிலை இருக்கிறது. தினகரனுடைய கேஸில் மட்டும் இந்த பேக் அண்ட் ஃபோர்த் பார்க்கும்போது ஏதோ யாருடையோ தூண்டுதலில் வந்து தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறதா என்ற அந்த ஐயம் எனக்கும் இருக்கிறது. இது வந்து மக்களுக்கு நல்லதில்லை, தேர்தலுக்கு நல்லதில்லை, இந்த நாட்டுக்கும் நல்லதில்லை என்றதான் என்னுடைய கருத்து. இது வந்து ஜஸ்டிஸ் does not seem to be has to be seen to be done. Justice has to be done என்கிறது ஒரு கருத்து ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதே மாதிரி justice also has to be seen to be done. நீங்கள் வந்து ஃபேராக இருந்தால் மட்டும் பத்தாது, you have to also be seen as being fair. அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் நரேந்திர மோடியை பற்றி ஒரு சினிமா இப்போ வெளிவரப் போகிறது, இன்னொரு பயோபிக் வேறு வெளிவரப் போகிறது சீரியலாக. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா தேர்தல் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தேர்தல் ஆணையம் இதுவரையான காலத்தில் ஒரு கமெண்ட்டோ இல்லை என்றால் இது ரிலீஸ் ஆகாது, தேர்தலுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகும் என்று ஒரு கருத்து இதுவரை வெளியிடவில்லை. இது எப்படி வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி லோக்பாலோட அப்பாயின்மெண்ட் பாருங்களேன், தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு இப்போ முந்தானயத்தை வந்து லோக்பாலனுடைய அப்பாயின்மெண்ட் நடக்கிறது. இது எப்படி தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்கிறது, இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு தான் இது பண்ணாங்களான்னு தெரியல. 5 வருடம் இருந்தது. அதாவது பிரதமரை இன்வெஸ்டிகேட் செய்யக்கூடிய, மத்திய அமைச்சர்களை இன்வெஸ்டிகேட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த லோக்பாலை கொண்டு வருகிறார்கள். இது வந்து பாஜகவினுடைய தேர்தல் அந்த அறிக்கையில் கொடுத்த ஒரு வாக்குறுதியாக இருந்தது. அந்த வாக்குறுதியை வந்து 5 வருட காலம் தாழ்த்தி தேர்தல் அறிவித்த பிறகு இன்னைக்கு வெளியிடுகிறார்களே, அதுக்கும் தேர்தல் ஆணையம் உறுதுணையாக எடுக்கும்போது தான் எனக்கு பெரிய ஒரு டவுட் வருது. இது அரசாங்கத்தை சார்ந்த ஆணையமா இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாங்கிற டவுட் எனக்கும் இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதாவது பேச்சளவில். ஆனால் இந்த மாதிரியான சில ஐயங்கள் ஏற்படும் போது இதை கட்டுப்படுத்துறதுக்கான வேற எந்த வழியுமே இல்லையா? அதாவது நீதிமன்றங்களோ அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கான வழி எல்லாம் கிடையாதா? நீதிமன்றங்களும் இதே பாணியத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. கேசி பழனிசாமி அதிமுக இருந்தார், அவருடைய அந்த கேஸ் எடுத்துக்கல, முன்னாள் எம்பி, அவருடைய கேஸ் எடுத்துக்கல, அவருடைய கேஸ் இவ்வளோதான். அதாவது இணை ஒருங்கிணைப்பாளரும் ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது ஜெயலலிதாவினுடைய அந்த பொசிஷன் இருந்தது, இவங்க வந்து நிரந்தர ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போ நிரந்தர பொதுச் செயலாளர் என்று வந்துவிட்ட பிறகு யார் வந்து ஃபார்ம் பியில் கையெழுத்து போடணும், இதுதான் கேஸ், இவ்வளோதான் கேஸ். இதில் ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு வந்து இழுத்தடிச்சு இன்னைக்கு மறுபடியும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25ஆம் தேதினு ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க. மார்ச் 25ஆம் தேதி இந்த கேஸ் மறுபடியும் அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் கேஸ் வருதாமா. அப்போ ஏன் இந்த காலதாமதம்
காலதாமதம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு டிட்டர்மினேஷன் தான், ஃபார்ம் பில்லை யார் கையெழுத்து போடலாம். அதிமுகவினுடைய அந்த சாசன சட்டத்தை பொறுத்தவரை நிச்சயமாக அது பொதுச் செயலாளராக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சரத்து இருக்கிறது. அப்போ அதை எப்படி ஒருங்கிணைப்பாளரும் இவரும் போடலாம், துணை ஓபிஎஸும் இபிஎஸும் போடலாம் என்ற இது இருக்கிறது. அப்போ இதில் ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு ஏன் நம்மள காலதாமதம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ கோர்ட்டுக்கு போனால் கூட ஒவ்வொரு கேஸும் இதே மாதிரி தான் இருக்கிறது. தினகரனுடைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸும் பார்க்கும்போது அதே மாதிரி 18 எம்எல்ஏ கேஸ் ஆனாலும் சரி, 11 எம்எல்ஏ கேஸ் ஆனாலும் சரி, ஓபிஎஸும் 11 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள். அந்த கேஸ் இன்னும் நிலவில் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது சிக்ரி ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிறாரு. அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு போயிருக்கலாம். 28 பிப்ரவரி ரிட்டையர் ஆகிறார், இருந்தும் செய்யவில்லை. இது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் எனக்கு வந்து கோர்ட்டு மேலேயும் சந்தேகம் வருகிறது. என்னுடைய சந்தேகத்தை களைய வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு கோர்ட் இருக்கிறது. நீங்க சொல்ற எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இங்கே பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் இருக்கு அப்படிங்கிற கருத்தை முதல்லையும் கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதிமுக வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சில கருத்துக்களை அப்பப்போ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்த்தபடியே அவங்க தான் கூட்டணியும் அமைச்சிருக்காங்க. அப்போ அவர்கள் சொன்னது உண்மைதானோ அப்படின்ற ஒரு பார்வை வருதா? நிச்சயமாக. அதாவது அதிமுகவினுடைய அலுவலகத்தில் வந்து நரேந்திர மோடியுடைய படம் இருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் வந்து திறந்து வச்சார்கள். அது ஏன் என்று புரிய மாட்டேங்குது. ஏன் பாஜக அலுவலகத்தில் ஜெயலலிதா படம் இருக்கிறதா, இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் படம் இருக்கிறதா பார்த்தா நிச்சயமாக கிடையாது. தன்னம்பிக்கை இருக்கின்ற, இல்லை என்றால் தன்மானம் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய அலுவலகத்திலும் இன்னொரு வாழ்கின்ற அரசியல் தலைவருடைய படம் வைக்க மாட்டார்கள். ஒரு காந்தி படம் இருக்கலாம், ஒரு அண்ணா படம் இருக்கலாம், ஒரு பெரியார் படம் இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை. அதை தாண்டி ஒரு தலைவருடைய படம், அது ஒரு வட இந்தியன் தலைவருடைய படம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து எங்க டாடின்னு சொல்லியிருக்காங்களே. அதான் டாடி மம்மி இதெல்லாம் தான். மம்மி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு வந்து லேடி வேணுமா மோடி வேணுமான்னு கேட்ட அந்த நபரை நீங்கள் மாட்டி நிறுத்திக்கொண்டு, இல்லை என்றால் அவர்களுக்கு மேலாகவே நீங்கள் போய்கொண்டு தான் இவரை வந்து டாடி என்று அழைக்கிறீர்களோ? இல்லை, இது எல்லாம் வந்து இப்போ என்னை பொறுத்தவரை அதிமுக என்கிறது பாஜகவினுடைய ஒரு ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாகத்தான் விளங்குகிறது. பாஜக என்னென்ன கூறுகிறதோ, அது ஜெயலலிதாவினுடைய அந்த 2016 ஜூன் மாதத்தில் கொடுத்த அந்த மெமராண்டத்தில் இருக்கின்ற ஒரு சரத்து கூட இவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. அதிலிருந்து ஆரம்பித்து பாஜக என்னென்ன நினைக்கிறதோ, பாஜக அரசாங்கம் என்னென்ன நினைக்கிறதோ அதையெல்லாம் வந்து இவர்கள் வந்து பூர்த்தி இருக்கின்ற நிலையில், இல்லை என்றால் அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்காத நிலையில் தான் இவங்க எல்லாம் உள்ளார்கள். லோக்சபாவில் கூட என்ன நடக்கிறது, ஒரு பெரும் அவலம் நடக்கிறது. அதாவது ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸினுடைய இது வந்து அது வந்து ஃபைல் ஆகக்கூடாது என்றதுக்காக இவங்க வந்து கோஷத்தை எழுப்புகிறார்கள். யார்? ஏடிஎம்கேனுடைய 37 எம்பிஸ் கோஷத்தை எழுப்புகிறார்கள். சபை கலைந்து விடுகிறது. அதன் பிறகு ஒரு காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதனை, இல்லை என்றால் தடித்த வார்த்தைகளை உபயோகிக்காத ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. அவரே வந்து அதிமுக வந்து பி டீமாக செயல்படுகிறது, பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்போ முழுக்க முழுக்க பாஜக என்ன சொல்கிறதோ அதை தான் செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள். அதன் பிறகு வந்து இப்போ சொல்லலாம், காவேரிக்காக நாங்கள் போராடினோம், காவேரிக்காக நாங்கள் சபையை ஸ்தம்பிச்சு சொல்லலாம். ஆனால் காவேரி வந்து எப்போ இவங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து தான் இருந்ததா, இல்லை அதுக்கு முன்னால் இருந்தால் கேள்வி வருகிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமரை சந்திக்க முயன்றார்கள், ஆனால் பிரதமர் சந்திக்கவில்லை. அதற்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு அவமானமாக இவர்கள் பார்க்கவில்லையே தவிர, என்னென்ன பாஜக சொல்கிறதோ அதெல்லாம் செய்கின்ற இடத்தில் தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறது. இதுதான் இந்த கட்சியினுடைய அவலமாக மாறிவிட்டது இன்றைக்கு. பொதுவாக சவுத் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ்க்கு அவ்வளவா இடம் கொடுக்காத ஒரு நிலை தான் இருக்கும். அதுவும் இப்போ மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மிகுந்த எதிர்ப்பலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடை பொறுத்தளவு எப்பயுமே சே நோ டு பிஜேபி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காங்க. நம்ம இதை வெறுமனே சோசியல் மீடியாவில் பார்க்குறோமா, ஹேஷ்டேக்ல பார்க்குறோமா, இல்லை கீழ்த்தட்டு மக்களும் அதே சிந்தனையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஐயமும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதிமுக எப்பவும் களத்தில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. அவங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறாங்க.
அவங்களுக்கு இது தெரியாதா இங்க ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்படின்னு? நிச்சயமாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு அதில் ஆக்ட் செய்யக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோ விசுவாசமோ இல்லை என்றால் அதற்கான ஒரு இடமோ அவர்களுக்கு கிடையாதுன்றதான் ஒரு நிதர்சனம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, டெப்டி முதலமைச்சர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய அந்த அவலம் இருந்திருக்கிறது. இன்னும் பல அமைச்சர்கள் மேலே விசாரணை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஐடி ரைட்ஸ் வந்து அங்கங்கே சம்பந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டர்ஸ் ஆனாலும் சரி அந்த மாதிரியான நபர்கள் மேலே தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. அப்போ இவர்கள் எல்லாம் சுத்தமாக பிராக்கெட் போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த சிபிஐ காட்டி. இல்லை என்றால் நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்தீங்கன்னா நாளைக்கு இறங்கிடுவீங்க. அந்த ஒரு நிலையிலிருந்து தான் அதிமுக இதை கம்ப்ளீட்டாக அணுகிறது என்று நான் காண்கிறேன். பாஜகவினுடைய கேம் இது கிடையாது. பாஜகவினுடைய ஒரு லாங் கேமாகத்தான் நான் காண்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து நம்பர் 2 பார்ட்டி ஆனால் போதும் தமிழகத்தை பொறுத்தவரை. அதற்கு அதிமுக இந்த தேர்தலை தோத்துவிட்டால், இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் அவங்களுக்கு தேவை. 2021 வரை இந்த கட்சி நீடித்தால், 2021 வரை இந்த ஆட்சி நீடித்தால், அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஒருவேளை திமுக ஆட்சியாக இருந்துவிட்டால் 2வது இடத்துக்கான ஒரு கட்சி இருக்காது. அந்த ஒரு கேப்பை தான் இவங்க வந்து ஃபில் பண்ண பார்க்குறாங்க. ஏனென்றால் பாக்கி இருக்கின்ற செக்யுலர் பார்ட்டிஸ் ஆனாலும் சரி, அதை மதச்சார்பற்ற கட்சிகளானாலும் சரி, பாக்கி எல்லா கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது. அந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வந்து விட்டால் அது ஒரு ஆப்போசிஷனில் ஒரு பெரிய ஒரு விடவு வரும். அந்த எதிர்க்கட்சியினுடைய விடவை நிகழ்த்துக்காக தான் அவங்க இப்போதைக்கு ட்ரை பண்ணுறார்கள். அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்பது அட்லீஸ்ட் ஒரு 15 வருட காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றதான் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இல்லை, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாவோ அல்லது அவங்களுடைய பெரிய செயல் திட்டமாவோ இருந்தா கூட அது இங்கே சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. அது ஏனென்றால் எப்பவுமே வந்து நீங்க ஒரு கேப் விடக்கூடாது. கேரளானுடைய எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இப்போ யூடிஎஃப்பும் எல்டிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல இடத்திலும் வந்து அலைஸாக இருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தை எடுத்த காங்கிரஸும் லெஃப்ட் பார்ட்டிஸும் வந்து வலதுசாரிகளும் வந்து இடதுசாரிகளும் வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க. கேரளாவை பொறுத்தவரை இவங்க தான் பெரிய எதிரிகள். காங்கிரஸ் வந்து யூடிஎஃப்ல இருக்குது, யூடிஎஃபினுடைய லீடராக இருக்குது. இடதுசாரிகள் வந்து லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு வச்சிருக்காங்க, எல்டிஎஃப் வெர்சஸ் யூடிஎஃப். ஆனால் ஏன் இவர்கள் வந்து ஒன்றாக நிற்க மாட்டேங்கிறாங்க கேரளாவை பொறுத்தவரை என்றால், அவங்க ஒன்றாகி விட்டால் அடுத்த ஸ்பேஸ், அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பாஜக வந்து நின்றும். அதனால தான் அவங்க வந்து 2 பேரும் எதிர் துருவங்கள் இருக்கார்கள் கேரளாவை பொறுத்தவரை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் இப்போ என்ன ஆகுது, அதிமுக அந்த ஸ்பேஸ்லேருந்து மாறிவிட்டால் வேற யார் அங்கே வருவா? ஒரு மையம் வர முடியுமா? இல்லை இன்னும் ஆரம்பிக்காத ரஜினியுடைய கட்சி வர முடியுமா? இல்லை விஜயகாந்தனுடைய கட்சி வர முடியுமா? இல்லை ராமதாசனுடைய கட்சி வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையாக, இல்லை என்றால் மக்கள் நம்பக்கூடிய இடத்துல எந்த கட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக தான் இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில். அப்போது 2021 பிறகு அவர்கள் எதிர்க்கட்சியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கிறது. அதன் பிறகு ஒரு 10 வருட காலத்துக்கு பிறகு அவர்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இப்போ பல கால்குலேஷன்ல முக்கியமான ஒரு கால்குலேஷனா சொல்றது, இந்த பாரதிய ஜனதா பாமக அண்ட் அதிமுக கூட்டணிய சாதி ரீதியா ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுல சாதி ரீதியான ஓட் பேங்க இந்த கூட்டணி கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அது என்ன மாதிரியான ரோல் வகிக்கும் இந்த தேர்தலில்? சாதி என்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நிதர்சனம். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நிதர்சனமாகத்தான் இருக்கிறது. அது ஏனென்றால் நம்மளுடைய அடிப்படையாக நாம் ஒரு ஃபியூடல் சொசைட்டியாகத்தான் இருக்கிறோம். அதிலிருந்து உருத்திருந்து வருகின்ற அந்த பிரச்சனைகள் தான் பாக்கி எல்லாம் என்று நான் கருதுகிறேன். அது அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு பாமகவை பொறுத்தவரை பாமக எந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கத்தை திட்டி இருக்குது, இல்லை என்றால் பாமக வந்து எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை வந்து குறை கூறியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் மக்கள் இவர்களை நம்புவார்களா என்ற கேள்வி எழுகிறது. அது சாதியை அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த சாதியை பொறுத்தவரை வேற யாராச்சும் லீடர்ஸ் இருக்காங்களா, இல்லை என்றால் அந்த சாதியை பொறுத்தவரை வேற ஏதாச்சும் கட்சிகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஒரு வேல்முருகன் இருக்கிறாரு, ஒரு காடுவட்டி குருவனுடைய இப்போ வைஃப் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களெல்லாம் இன்னும் சிறிய கட்சிகள் இருக்கிறது, வன்னியருக்குள்ளாலேயே இருக்கிறது. திமுகவிலையும் கணிசமான அளவில் வந்து வன்னியர்கள் இருக்கிறார்கள். திமுகவும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நார்தன் பெல்ட்டில் தான் அதிகமாக அவர்கள் வந்து கேண்டிடேட்ஸை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக பாமகவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிற செல்வாக்கு, அதாவது 5.8% ஓட்டு வந்து போன தேர்தலில் எடுத்தார்கள். அந்த அளவுக்கு ஓட்டு இந்த முறை வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி சின்ன கட்சிகள், சாதி கட்சிகள் கூட இவர்கள் எல்லாம் யாருமே படிக்காதவங்க கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று யாரும் சின்னத்தை பார்த்து ஓட்டளிக்கின்றவர் கிடையாது, சாதியை மட்டும் ஒரு முன்னிறுத்தி ஓட்டு அளிக்கின்றவர் கிடையாது. அதை தாண்டி வந்துட்டோம் என்று நான் கருதுகிறேன். சாதி எப்போ ஒரு பொருட்டாக வரும் என்றால், ஒரு கேண்டிடேட், திமுக ஒரு கேண்டிடேட் நிற்கிறது, அதிமுக ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. அது ஒரு 1 இயர் பெல்ட்டில் நிற்கும் போது அதிமுக வந்து ஒரு 1 இயர் கேண்டிடேட் போட்டு திமுக வேற
ஏதாச்சும் ஒரு எஸ்சி கேண்டிடேட் போட்டாங்கன்னா அது எல்லா ஓட்டும் வன்னியருக்கு போகும். ஆனால் இப்போ யாருமே அப்படி செய்யறது இல்லை. இப்போ வன்னியர் பெல்ட்டில் வன்னியர் கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்க, கவுண்டர் பெல்ட்டில் கவுண்டர் கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்களே. அதே மாதிரி அந்த ரிசர்வ்டு தொகுதிகளை தவிர தனி தொகுதிகளை தவிர்த்து பாக்கி ஒரு இடத்துலையும் வந்து எஸ்சிஸை நிறுத்தவே மாட்டாங்க. இது ஒரு நிதர்சனமாக இருக்கிறது. திருமாவளவன் கூட கேட்டு பார்த்ததாக நான் அறிகிறேன். அதாவது எங்களுக்கு ஒரு ஜெனரல் தொகுதி ஒதுக்குங்கள் என்று கேட்டு பார்த்தார்களாக எனக்கு ஒரு தகவல் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அப்போ இதுதான் தமிழகத்தினுடைய இன்றைய நிலையில் இருக்கிற நிதர்சனம். அப்படி பார்க்கும்போது இவர்கள் இந்த சாதி ஓட்டு என்பது அந்த நபரை சார்ந்துதான் இருக்குமே தவிர ஒரு கட்சியை சார்ந்து இருக்காது. 2019 மக்களவை தேர்தல், இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பொறுத்தவரை தனித்து நிற்கின்றவர்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜுக்காகத்தான் தனித்து நிற்கிறார்களே தவிர ஜெயிக்க வேண்டும் என்ற இதுக்காக அல்ல. ரெட்டலைக்கு ஓட்டளிக்கிற ஒரு நபர் எப்பவுமே வந்து உதயசூரனுக்கு ஓட்டளிக்க வாய்ப்பே கிடையாது. பன்னீர்செல்வத்தினுடைய மகன், அது பெரும் வேடிக்கை. ஏனென்றால் ஜெயலலிதா வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து அவர் ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறார் என்றால் இதை விட பெரிய அவலம் வந்து அதிமுகவை பொறுத்தவரை வேறு இருக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். நரேந்திர மோடியை பற்றி ஒரு சினிமா இப்போ வெளிவரப் போகிறது, இன்னொரு பயோபிக் வேற வெளிவரப் போகிறது சீரியலாக. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா தேர்தல் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சார், முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாரிசுகள் நிறைய பேர் களமிறங்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. திமுகவுடைய பட்டியல் வந்த உடனேயே பரபரப்பா அந்த பேச்சு இருந்துச்சு, இவ்வளவு வாரிசுகளா அப்படின்னு. உடனே பின்னாடியே அதிமுக வருது, அதுலயும் வாரிசுகள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம நாடு தழுவிய அளவுல எல்லாம் டேட்டாவை எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை ஒண்ணுமே பண்ண முடியாதா? இப்ப இது ஏதாவது டிராபேக்கா இருக்குமா? அது வந்து எந்த அளவில் வந்து வாரிசுகள் வந்து விட்டார் என்று நாம் பார்க்க வேண்டும். யாருடைய தந்தையார் வந்து இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காங்க. இப்போ ஒரு தமிழிசை தங்கபாண்டியன் எடுத்து விட்டிங்கன்னா அவங்க அரசியல் களம் காணுறதே வந்து அவருடைய தகப்பனாரனுடைய மறைவுக்கு பிறகுதான். அவர் வந்து அமைச்சராக இருந்தார், திமுக அமைச்சராக, தங்கபாண்டியன் அமைச்சராக இருந்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இவர்கள் வந்து தன்னுடைய அந்த ராணிமரி கல்லூரியில் அந்த போஸ்ட் வந்து ராஜினாமா பண்ணி அரசியலுக்கு வர்றதே அதன் பிறகுதான். அப்போ அவர்களுக்கு வந்து இது பாதகமில்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி ஒரு கனிமொழி எடுத்துட்டிங்கன்னா கலைஞர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுகிறார் 2003-2002 அந்த காலகட்டத்தில் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அந்த சமயத்தில் வந்து உறுதுணையாக இருந்து கலைஞரை வந்து சென்னையிலிருந்து வேலூருக்கு அழைத்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து ஒரு பெரும் ஒரு சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வைத்தார் கனிமொழி. அதுதான் கனிமொழியுடைய பேக்ரவுண்ட். ஆனால் அதன் பிறகு கூட ஒரு 4 வருட காலம் கழித்து தான் கனிமொழி வருகிறார். அது ஒரு காலத்தின் கட்டாயமாக. என்ன காலத்தின் கட்டாயம்னா வேற ஒன்றும் கிடையாது, தயாநிதி மாறனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். அந்த ஒரு விடவு வந்து நிகழ்த்திற்காக ஆங்கிலம் தெரிந்த தமிழும் தெரிந்த கலைஞருக்கு பிடித்தமான இல்லை என்றால் நம்ம விசுவாசம் இருக்கின்ற ஒரு நபரை தேவை என்ற அடிப்படையில் தான் கனிமொழி வந்து ராஜ்யசபா எம்பியை நியமிக்கப்படுகிறார். அதுவரையான அவர்கள் ஹிந்துவில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த இதே கிடையாது. அப்போ அவரும் ஒரு வாரிசு அரசியலினுடைய நீட்சி என்று பார்க்க முடியாது. அன்புமணி தான் எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறார். ஏனென்றால் டாக்டர் ராமதாஸ் எங்கெல்லாம் செல்கிறாரோ, எந்தெந்த மீட்டிங் செல்கிறார்களோ ஒரு பெரம்பு எடுத்துன்னு செல்வார். ஒரு சேர் அவருக்கு போடுவார், ஒரு பெரம்புக்கு இன்னொரு சேர் போடுவார். அப்புறம் அவர் சொல்லுவார், என் குடும்பத்திலிருந்து யாராச்சும் அரசியலுக்கு வந்தால் இந்த பெரம்பை வச்சு சாட்டவரை வச்சு என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். ஒவ்வொரு கிராமமாக போய் பட்டாளிகளுடைய அந்த வன்னியர் கிராமமாக போய் இவர் இந்த கருத்தை வந்து உணர்த்தியவர். அதன் பிறகு அன்புமணி வரும்போது தான் எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதே மாதிரி எனக்கு ஒரு தயாநிதி மாறன் வரும்போதும் பிரச்சனை வருகிறது. வேற ஒன்றும் கிடையாது, மாறனுடைய மறைவுக்கு பிறகு திடீரென்று ஒரு தயாநிதி மாறன் வருகிறார். அவர் கட்சியில் குழப்பம் செய்கிறார். அதன் பிறகு வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். அதன் பிறகு மறுபடியும் கட்சிக்கு வந்து விட்டார். இது வந்து மக்களுக்கு போய் சேராது. அதே மாதிரி ஒரு அழகிரி வரும்போதும் அழகிரி வந்து கட்சியில் ஒரு ஆளுமையாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் ஒரு அரசியல் கணம் காணும்போது அவரை ஒரு மத்திய அமைச்சராக்கும் போது அப்போதான் மக்களுக்கு வெறுப்பு வருகிறது. அப்படி என்றால் கட்சியில் வந்து வளர்ந்து வந்தின்ற யாரும் அதுக்கு தகுதி இல்லையோ என்ற பிரச்சனை வருது. அதே மாதிரி பொன்முடியுடைய மகன் கௌதம் வரும்போதும் எனக்கு நிச்சயமாக பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் அது முழுக்க வந்து ஒரு அரசியலை சார்ந்தது கிடையாது. அது ஒரு மகன் என்ற ஒரு கன்சிடரேஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி தான் ஆற்காட்டுடைய மகனாலும் சரி. ஆனால் ஆற்காட்டுடைய மகன் வந்து இன்றைய அளவில் வந்து ஆற்காடு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் கிடையாது. இவர் ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக ஆட் செய்வார். அதாவது ஹி வில் ஆட் டு தி பார்லிமெண்ட் என்று நான் கருதுகிறேன், லோக்சபா என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு இடத்தில் தான் இருந்தாலும் கூட அந்த ஷேடோ இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி எந்த பிள்ளைகள் வந்தாலும் இந்த கேள்வியை தாண்டித்தான் அவர்கள் வர வேண்டும். உங்கள் அப்பானால தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வத்தினுடைய மகன், அது பெரும் வேடிக்கை. ஏனென்றால் ஜெயலலிதா வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு மனிதர். அந்த மனிதரை
ஒருத்தரை மறுபடியும் ஜெயலலிதாவுக்கு மரணத்துக்கு சேஷம் உள்ளே கொண்டு வந்து அரசியல் களம் கண்டு இன்னைக்கு வந்து அவர் ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறார் என்றால் இதை விட பெரிய அவலம் வந்து அதிமுகவை பொறுத்தவரை வேறு இருக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். நம்ம இங்கே இவ்வளவு தூரம் பாரதிய ஜனதாவுக்கு அல்லது அதிமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு, 40 தொகுதிகள்லையும் திமுக வந்துரும் அப்படின்னு நம்பப்படுது, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா இப்போ வர்ற கருத்து கணிப்புகள் ஆகட்டும் அல்லது பரவலான ஒரு பேச்சுக்கள் பாரதிய ஜனதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் எல்லாம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அமித்ஷா மோடி என்ற அந்த பெரிய ஒரு மெஷின் இருக்குது, ஜொகர்நாட் இருக்குது, அதை வந்து எதிர்கொள்வதற்காக இந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான ஆளுமைகள் கிடையாது. ஏனென்றால் நான் யூபி தேர்தல் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூறிக்கொண்டிருந்தார். அவர் வந்து யூபி தேர்தலில் பணியாற்றினவர். 1,70,70,000 பூத் இருக்குது யூபியில். அந்த 1,70,70,000 பூத்துனுடைய விவரங்கள் வந்து ஈச் பூத்துக்கு ஒவ்வொரு சிங்கிள் பேஜர் வச்சிருந்தார் அமித்ஷா. இது வந்து அனைவரோடும் பகிரப்பட்டது, அதாவது பாஜகவினுடைய அந்த நிர்வாகிகளோடு பகிரப்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு பூத்திலையும் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, யார் ஓட்டளிக்க வாய்ப்பு இருக்கிறது, எந்த தெருவில் யார் வந்து ஓட்டளிக்க மாட்டார்கள், இந்த விவரம் எல்லாம் அடங்குகின்ற அந்த சிங்கிள் பேஜர் இருக்கிறது. இதுதான் பாஜகவினுடைய அந்த நுணுக்கம், இல்லை என்றால் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் என்று கூறுவோம். அப்போ அந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு காங்கிரஸ்னாலேயோ பாக்கி இருக்கிற கட்சியினாலேயோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அடுத்ததாக பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எல்லாமே லாங் டேர்ம் பிளானிங்கில் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் என்ற அந்த கல்ச்சரல் ஆர்கனைசேஷனுடைய பேக்கிங்கில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவர்களுடைய அந்த ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு வியூ இருக்குது. அந்த வேர்ல்டு வியூவில் நின்று தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 30 வருடமாகிறது அவர்கள் வந்து ராமர் கோயில் நாங்கள் அயோத்தியாவில் கட்ட போகிறோம் என்ற அந்த வாக்குறுதியை வைத்து 30 வருடங்கள் ஆகிறது. 30 வருடங்களாக இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கட்டணப்பாடு கிடையாது. ஆனால் இன்னும் மக்கள் அவர்களை நம்புகிறார்கள். ஏனென்றால் அவருடைய சோஷியல் மீடியா முதலாக சோஷியல் மீடியாவுக்கு சென்று சோஷியல் மீடியாவினுடைய அந்த பவரை தெரிந்தது ஒரு மனிதராக நரேந்திர மோடி தான் விளங்குகிறார். 2014 தேர்தல் வந்து இளைஞர்களை அவர் வந்து எப்படி ஸ்வே செய்கிறார் என்றால் கம்ப்ளீட் முழுக்க சோஷியல் மீடியாவில் தான், ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, ட்விட்டர் ஆனாலும் சரி, இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு தான் அவர் வந்து முன்னேறுகிறார். அந்த ஒரு ஆளுமை வந்து காங்கிரஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட ஒரு சௌக்கிதார் நரேந்திர மோடின்னு வந்து அவர்கள் வந்து ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் வந்து பிளேயிங் கேட்சப் தான். இவர்கள் வந்து அதற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் ஏதாவது செய்தாலே தவிர இவர்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு கருத்தை விளைவிட்டு அதற்கு ஒரு நெகட்டிவ் இது வந்து பாஜக வந்து வரவில்லை. பாஜக இப்பவும் லீட் செய்து கொண்டு தான் இருக்கிறது. பாக்கி எல்லாரும் வந்து ஃபாலோ செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார்கள். இது ஒரு நிதர்சனமாக இருக்கிறது. இருந்தால் கூட இந்தியாவில் ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து இப்போ தான் தேர்தல் அவர்கள் தோத்து போனார்கள். எம்பி, ராஜஸ்தான் போன்ற இடங்கள் தோத்து போனார்கள், உத்தரகாண்டில். அப்படி இருந்தால் கூட பாஜகவனுடைய அந்த ரிசோர்ஸ் ஆனாலும் சரி, பாஜகவனுடைய அந்த அப்ரோச் ஆனாலும் சரி, பாஜகவனுடைய அந்த பரவலான அந்த லாங் டேர்ம் விஷன் ஆனாலும் சரி, இதை வந்து இதற்கு நிகரான ஒரு கட்சியோ இல்லை இதை வந்து முறியடிக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியோ இன்றைக்கு இந்தியாவில் கிடையாது. அதுதான் அவர்களுடைய கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். இதையெல்லாம் தாண்டி மக்கள் வாக்களித்தால் மட்டும்தான் பாஜக தோக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. மக்களை, அதாவது இப்போ கர்நாடகா தேர்தலை பற்றி கூறுவார்கள். ஒரு 30,000 காரியகர்த்தாஸ் வந்து அவங்க வந்து கிரவுண்டில் இருந்தாங்க பாஜகவை பொறுத்தவரை. அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் காங்கிரஸில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். அவர் ஒரு சர்வே எடுக்கிறார் கர்நாடகாவில். அதில் ஒரு 10 வீடுகளினுடைய ஒரு பிளாக் எடுக்கிறாங்க. அந்த 10 வீடுகளினுடைய பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 6 வீட்டுக்கு வந்து பாஜகக்காரர் சென்றிருக்கிறார்கள். அதாவது தனித்தனியாக சென்று ஓட்டு சேகரித்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு வீட்டுக்கு தான் சென்றிருக்கிறார்கள். அதாவது ஒரு பிளாக் ஆஃப் 10 ஹவுஸ் எடுத்தீங்கன்னா அப்போ அது என்டையர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இண்டிவிஜுவலாக 60% வாக்காளர்கிட்ட வாக்கு சேகரித்துள்ளார்கள். காங்கிரஸ் வந்து 10% வாக்காளர்கிட்ட தான் நேராக சென்று வீட்டுக்கு சென்று வாக்கு கேட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு கேப் நிச்சயமாக அது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்லையும் வரும். என்னை பொறுத்தவரையில் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் என்று தான் நான் விரும்புறது கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமாக வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் என்னுடைய விருப்பம் நிச்சயமாக இந்த முறை பாஜகவை தவிர பாக்கி ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். பொதுவாகவே அவங்க சொல்ற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நரேந்திர மோடிக்கான மாற்று ராகுல் காந்தி கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நிதர்சனமா மக்கள்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குதா? நரேந்திர மோடிக்கு மாற்றா ராகுல் காந்தியை மக்கள் பார்க்கவே இல்லையா?
இல்லை அதுதான் மறுபடியும் அது ஒரு பாஜகனுடைய கேம்பெயினில் வந்து காங்கிரஸ் ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற கட்சிகளானாலும் சரி வீழ்ந்து விடுகிறது. இதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதாவது இது ஒரு ஃபால்ஸ் பைனரி, ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ். ஒரு பிரதமர் நினைத்து விட்டால் என்னென்ன இந்த நாட்டில் செய்ய முடியும் என்ற ஒரு அதற்கான ஒரு வரையறை இருக்கிறது, அதற்கான ஒரு சரத்து இருக்கிறது. ஒரு பிரதமர்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். அதாவது ஒரு நபர்னால் இந்த நாட்டை வந்து நடத்த முடியாது. அதனால தான் நாம் வந்து எல்லா மாநிலங்களிலும் வந்து நாம் வந்து அமைச்சர்களை வச்சிருக்கோம், முதலமைச்சர்களை வைத்திருக்கிறோம், கவர்னர் வச்சிருக்கிறோம், டிஜிபி வச்சிருக்கோம், ஒரு செட்டப்பை வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்களையும். அதே மாதிரி தான் மத்தியில் வந்து அதனுடைய அந்த பட்ஜெட் ஆனாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களானாலும் சரி, ஒரு சுகாதார அமைச்சர் எதுக்கு தேவை, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எதுக்கு தேவை, ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த துறைகளில் வந்து அதை கையாளக்கூடிய, அதுக்காக டிசிஷன் கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து இவர்கள் இருக்கிறார்கள். அது இம்மீடியட்டாக கொடுக்க வேண்டிய டிசிஷன்ஸாக இருக்கும். இல்லை என்றால் அது பாலிசி லெவலில் வந்து நீங்கள் ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய டிசிஷன்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிரதமரிடமானாலும் சரி, என்னிடமானாலும் சரி, உங்களிடமானாலும் சரி 24 மணி நேரம் தான் இருக்குது. ஒரு பிரதமரை பொறுத்தவரை அவர் வந்து லார்ஜர் பாலிசி டிசிஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அப்போ அவரை பொறுத்தவரை அளவில் வந்து லார்ஜர் டைரக்ஷன் வந்து நாட்டை எப்படி வழி நடத்த வேண்டும், அந்த ஒரு லார்ஜர் பிராடர் விஷனில் தான் இவர்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். இவ்வளவுதான் பிரதமருடைய வேலை. அடுத்து வந்து கண்காணிக்கின்ற ஒரு வேலையும் இருக்கிறது பிரதமருக்கு ஒவ்வொரு அமைச்சரகத்தையும். அதெல்லாம இவர்களே டைரக்டாக ஒரு ரஃபாலே டீல் மாதிரி போய் நெகோசியேட் செய்கிறதோ, இல்லை என்றால் ஒவ்வொரு துறையிலும் சென்று நான் தான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றதோ, இல்லை என்றால் ஒரு கன்னியாகுமரியில் வந்து மார்த்தாண்டத்தில் ஒரு பிரிட்ஜை வந்து இனாகிரேட் செய்கிறதோ வந்து ஒரு பிரதமருடைய வேலையே கிடையாது. அதற்குத்தான் பாக்கி இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒரு அமைச்சரவே எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா அதுக்காகத்தான். அப்போ ஒரு நபரை சார்ந்த ஒரு பொருட்டல்ல இந்தியா. ஒரு கேபினெட், அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று கூடும்போது எல்லாருமே அனைவருமே சேர்ந்துதான், இந்த 78 நபர்களோ இல்லை என்றால் கேபினெட்டில் இருக்கின்ற 34 நபர்களோ சேர்ந்தது தான் இந்தியாவை அவர்களால் தான் கண்காணிக்க முடியுமே தவிர ஒரு நபரினால், ஒரு பிரதமரினால் நிச்சயமாக முடியாது. அதனால தான் இந்த ராகுல் வெர்சஸ் மோடி என்கிறது அது ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ், அது ஒரு தவறான ஒரு புரிதலாகத்தான் இருக்கிறது. அது மக்களிடம் ரொம்ப வலுவாக சென்று சேர்ந்திருக்கிறது. ஐயோ இவன் வந்து பப்புப்பா, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ராகுல்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் ஒரு பிரதமரை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் செய்யாமல் இருந்தால், ஜிஎஸ்டி வந்து இவ்வளவு மோசமாக இம்ப்ளிமெண்ட் செய்யாமல் இருந்தால் இந்தியாவுடைய growth எங்கேயோ சென்றிருக்கும். இதெல்லாம் இந்த பிரதமரினால், ஒரு நரேந்திர மோடியால் வந்த வினைகள். அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் அந்த நெகட்டிவாக என்ன நடக்கிறதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் மறுபடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். இது இயலாது. ஒரு நபரினால் இந்தியாவை நடத்துறது என்றது ஒரு இயலாத காரியம். அவர் அது அட்டெம்ப்டே செய்யக்கூடாது. இந்தியா வந்து இனியும் ஒரு படுகொலியில் தள்ளப்படும் ஒரு நபர் நடத்திவிட்டால் இதனால் தான் அது ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸாக நான் கூறுகிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷனோ ஜிஎஸ்டியோ நேரடியாக ஒவ்வொரு வீட்லையும் பாதித்த விஷயங்கள், கேஸனுடைய விலையேற்றம் ஆகட்டும், பொருட்களுடைய விலையேற்றம், இதெல்லாம் நடுத்தர மட்டுமல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, ஒரு ரோட் சைடில் குடியிருக்கக்கூடியவங்களை உட்பட பாதித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது நேரடியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தாதா? எப்படி நீங்க ஃபுல் ஸ்விங்ல இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான அந்த காரணம் என்ன? அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அது எனக்கு வந்து மோசமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. ஆனால் என் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பணக்காரனுக்கு வந்து அதோட மோசமான நிலை ஏற்படுகின்றால் அது வந்து நான் வரவேற்பேன். அது என்றால் எனக்கு, நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன். கள்ள நோட்டு ஒளிஞ்சிருச்சுன்னு நம்புறாங்களா? நம்புறாங்க, பல மக்கள் நம்புறாங்க. நான் பேசின பல மக்கள் நம்புறார்கள். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணக்காரன் இருக்கானே அவன் வந்து இன்னைக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கான், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று. இது எப்படி வருதுன்னா, இவ தொடர்ந்து சோஷியல் மீடியாலும் சரி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலானாலும் சரி, இந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த நபரை பார்த்தீங்களா, இவனை வந்து பிடிச்சு விட்டாங்க, இவனை இது பண்ணியிருக்காங்க, இந்த நபரை வந்து இந்தியாவுக்கு வாபஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு கம்யூனிகேஷன் டூலாக வருகிறது. அப்போ நாமளே நம்பி விடுகிறோம். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் நம்ம ஒரு செய்தியை கூட இந்த மாதிரி ஒரு ஃபாரினுக்கு தப்பிச்சு போனவரை திரும்பி கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளவு பணத்தை ஏமாத்திட்டு போனவர் திரும்பி வந்துருச்சு, அப்படி ஒரு செய்தி கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே கூட கள்ளப்பணம் எவ்வளவு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான அறிக்கை அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுத்ததையும் ஃபால்ஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்களுக்கு என்ன செய்தி தான் போய் சேருது?
அது பிரச்சனை என்னவென்றால் வெகுஜன மக்கள் வந்து 2014க்கு பிறகுதான் அவர்கள் வந்து அரசியலில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது நரேந்திர மோடியினுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கிறது. அப்போது நரேந்திர மோடியினுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் யாருன்னா இந்த வந்து ஆர்கனைஸ்டு மீடியா, அதாவது இந்த பிரிண்ட் மீடியா என்கின்ற அது ஒரு முன்னிலை பத்திரிகையானாலும் சரி, ஹிந்து போல பத்திரிகைகளானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற டெலிவிஷன் போன்ற ஊடகங்களானாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து லட்டியன்ஸ் மீடியா, இவர்கள் வந்து நம்ம கூட கிடையாது, இவர்கள் நமக்கு எதிரிகள் என்றதான் அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தார். எப்படி ட்ரம்ப் ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் நரேந்திர மோடி ஆரம்பித்தார். இவர்கள் நமக்கு எதிரானவர்கள், இவர்களை நம்பாதீர்கள், நான் வந்து டைரெக்டாக உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ட்விட்டரில் அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ மக்கள் என்ன செய்கிறார்கள், பல நல்லா படித்தவங்க தான், எனக்கு தெரிஞ்ச ஃபார்மர் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நடுத்தர மக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன நம்புறாங்கன்னா நரேந்திர மோடியினுடைய அந்த பப்ளிசிட்டி, அந்த வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ் ஆனாலும் சரி, இல்லை ட்விட்டரில் வர்ற மெசேஜஸ் ஆனாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போடுற கருத்துக்கள் ஆனாலும் சரி, இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஆர்கனைஸ்டு மீடியாவில் வருகின்ற நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரிக்கின்ற செய்திகள் இருக்குதே, இதற்கெல்லாம் அவர்கள் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. இல்லை என்றால் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். இப்போ ரஃபேலை பற்றி ஹிந்துவில் விரிவாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்ன பிரச்சனைகள் என்று ஒன்று வந்து பேங்க் கேரண்டி கொடுக்கவில்லை, அதே மாதிரி சாவரன் கேரண்டி இன்சிஸ்ட் செய்யவில்லை, அதே மாதிரி ஆஃப்செட்டு பிரச்சனை, அதே மாதிரி எந்த அளவுக்கு அது வந்து பணம் இந்த 36 வாங்குறதுனால எந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரச்சனையாகுது, எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுது இல்லை, இது விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இதை வந்து கேள்வி கேட்கிறார்கள். போஃபோர்ஸ் பண்ணது இதே ஹிந்து தான். போஃபோர்ஸ் வந்து ஒரு அரசாங்கத்தையே கீழே வீழ்த்தியது, ஒரு ராஜீவ்காந்தி என்ற நபரை வந்து ஒரு சஸ்பீஷனுக்கு உள்ளான ஒரு மனிதராக மாற்றியது. அப்போதெல்லாம் எங்களை வந்து ஒரு பெரிய ஒரு இதாக பொருட்டாக நினைத்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஹிந்துவை கேள்வி கேட்கிறாங்க. அது ஏன் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் வேற ஒன்றும் கிடையாது, நரேந்திர மோடியை அவர்கள் வந்து நம்புகிறார்கள், ஹிந்துவை நம்பவில்லை. அதாவது ஆர்கனைஸ்டு மீடியாவை நம்ப மாட்டேங்கிறீங்க, ஒரு நபர் யார் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை நீங்கள் நம்புகிறீர்கள். இது ஒரு பெரிய ஒரு டைகாட்டமியாக நான் பார்க்கிறேன். அதுக்கு பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. 2014 இவர் சொல்லிட்டு வந்தார், நான் ஒரு சாய்வாலா வந்து இந்தியன் பிரதமராக போகிறான் என்று சொல்லிட்டு வந்தார். அதுதான் அதனுடைய பேசிஸாக இருக்கிறது. மக்கள் இன்றைக்கும் நரேந்திர மோடியை நம்புகிறார்கள், மக்கள் வந்து ஒரு பத்திரிகையை நம்பவில்லை என்றதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். 2014 அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அவர் பிரதமர் ஆயிட்டாரு, இப்பவும் முழு நம்பிக்கையோட இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலை எதிர்கொள்ள அவர் தைரியத்தோட தான் இருக்கிறாரு. இந்த 5 வருட காலம் எதிர்க்கட்சி என்னதான் பண்ணாங்க, இல்ல இங்க மாநில கட்சிகள் எல்லாம் நிறைய மாநில கட்சிகள் இருக்குது, ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை அதை பின்தொடர்ந்தாவது இந்த மாதிரியான விஷயங்களை உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏன் யாருமே முயற்சி எடுக்கல, அல்லது அதை விட அவங்க பலமா இருந்து இந்த முயற்சிகள் எல்லாம் தகர்க்கிறாங்களா? இது வந்து நாம் வந்து பாஜகவினுடைய தனித்துவம், ஆர்எஸ்னுடைய தனித்தன்மை இது தெரியாதனால தான் இந்த மாதிரியான கேள்வியே வருது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து இது முழு நேர ஆக்குபேஷன். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை பெண்கள் இல்லாத அமைப்பு, இவர்கள் தான் வந்து இன்னைக்கு பெண்களுக்கான அந்த பாலிசிஸ் எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினர் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பிரச்சாரக்காக இருந்தவர்கள் தான் பாஜக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு. அப்போது பாஜகவை பொறுத்தவரை, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரு ஃபுல் டைம் 24/365/7 ப்ராஜெக்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி கிடையாது, எதிர்க்கட்சிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது, எதிர் தரப்பில் இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பொருட்டே கிடையாது. இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையாக இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது ரெலண்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் ஆனாலும் சரி, இல்லை என்றால் இந்தியாவை பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிங்கிள் மைண்டட் டெடிகேஷனில் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக பிடித்து விடலாம். அது சரியான கண்ணோட்டம் தானா? அதுதான் அவருடைய ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். அதாவது எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் நபர்கள் வேலை செய்கின்றார்கள், எந்த அளவுக்கு ஒரு பாஜக நபர் வேலை செய்கின்றார், அந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் நபரோ இல்லை என்றால் ஒரு திமுக நபரோ வேலை செய்கின்றால் போட்டால் நிச்சயமாக கிடையாது. அது தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரு ப்ராஜெக்ட். இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தவிர, பாஜகவை தவிர வேறு யாரும் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது அவருடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறது. அது நடந்துவிடும், இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்துவிடும். அது ஏன் நடந்துவிடும் என்றால் நம்மளை போன்றவர்கள் வந்து இது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பார்ட் டைம் இதுதான். நாளைக்கு வந்து இல்லை என்றால் நாளை மறுதினம் வந்து எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை வரும்போது எனக்கு எதுக்கடா அந்த வம்புன்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கி விடுவேன். இது வந்து ஒரு லிபரல்ஸினுடைய, இல்லை என்றால் இடதுசாரிகளினுடைய, அதே மாதிரி காங்கிரஸ் போல இருக்கின்ற செக்யூலர் லிபரல்ஸினுடைய ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் வருகிறது. இது ஒரு ஃபுல் டைமாக ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு பெரிய யத்னம் தேவை என்ற அந்த ஒரு தாட் கூட நம்மளுக்கு வராது. நமக்கு வந்து ஏதோ
அரசியல் என்பது தேர்தலை சார்ந்ததாக இருக்கிறது. அவர்களுக்கு அரசியல் என்பது நாம் செய்கின்ற ஒரு உண்ணும் உணவிலானாலும் சரி, உடுக்கும் உடையிலானாலும் சரி, எங்கே நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களா, மசூதிக்கு போகிறீங்களா, இதெல்லாம் வந்து அரசியலாக்குவது இல்லை என்றால் அரசியல் காண்பது வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான். அவர்களுக்கு எல்லாமே அரசியல். நமக்கு வந்து அரசியல் என்பது பகுதி நேர ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய டைகாட்டமி. அதில் வந்து நிச்சயமாக நாம் வந்து வெல்ல முடியாது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து பாஜக ஆளும் இந்த மாநிலங்கள் மட்டுமல்ல, எல்லாம் அனைத்து மாநிலங்களையும் இந்த நாட்டையும் ஆளும் என்றதான் ஒரு நிதர்சனம். தமிழகத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி சொல்ற முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா, இந்த தடவை நாங்கள் பயப்படுற ஒரே விஷயம் பணம். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அதிமுக கிட்ட இருக்கிற பணத்திற்கு மட்டும்தான் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் எந்த அளவு இந்த தேர்தலில் தன்னுடைய ரோலை வச்சிருக்கோம்? பணம் இப்போ எல்லாருமே வாங்கிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு 3 நாள் முன்னால் நான் இன்னொரு ப்ரோக்ராமில் இருந்தேன். அங்கே வந்து பொதுமக்கள் கூட இருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி பொங்கலுக்கு கொடுத்த அந்த 1000 ரூபா எத்தனை பேர் வாங்கினீங்கன்ட்டு. 2-3 பேருக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2000 ரூபா கொடுத்தாங்களே இந்த வந்து அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு அதில் ஒரு 4-5 பேர் கை தூக்குனாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறவங்க தான், எல்லாம் பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க, யாரும் வந்து மேனுவல் லேபர்லாம் கிடையாது. ஏன் வாங்கினீங்கள்? நீங்கள் இப்போ கையை நீட்டி காசு வாங்கிட்டு அப்புறம் வந்து விரல் சொல்லி நீங்கள் கேள்வி கேட்குற அந்த உரிமையை நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள்னு கேட்டால், இல்லை இது அரசாங்கம் கொடுக்குற காசு, நான் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் மக்கள் இன்னும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் காசு வாங்கிட்டு ஓட்டு அதே கட்சிக்கு ஓட்டு போடுறதெல்லாம் அந்த காலம் மாறிவிட்டதாகத்தான் நான் காண்கிறேன். அப்படி இருந்தால் கூட சிலர் இருக்கிறார்கள், ஏறத்தாழ ஒரு 3% 4% சின்ன டிஃபரன்ஸ் வர இடத்துல அது வந்து டெஃபினட்டாக அது ஆளுங்கட்சிக்கு இல்லை என்றால் பாஜகவுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருகின்ற இடம் இருக்குது. நான் இப்போ குறிப்பிட்ட அந்த 10% 12% வர இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு பெரும் பொருட்டாக இருக்காது. ஏனென்றால் அது 4% 5% வந்து பணம் வாங்கி ஓட்டு போடுகின்ற ஜனதாவாக இருந்தால் கூட அவர்களுடைய அந்த டிஃபரன்ஸ் வந்து இருந்தாலும் அந்த 4% 5% இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் தான் இந்த தேர்தலில் வந்து வெல்வார்கள் என்ற இடம்தான் தமிழகத்தை பொறுத்தவரை உள்ளது. நிச்சயமா உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. களத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறவங்க, எளிய மக்களை சந்திக்கிறவங்க, ஸோ உங்களுடைய மன ஓட்டத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.